கோலான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது கொக்கோ கோலா இல்லை பெப்சி தான். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் டிவி சோஷியல் மீடியான்னு எங்கே பார்த்தாலும் கேம்போ கோலான்னு ஒரு புது பிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. புதிய இந்தியாவின் புதிய வேட்கை. இந்த கேம்போ கோலா ஆக்சுவலாக புதுசு இல்லை. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இந்த பிராண்ட் இந்தியாவில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருஷமும் உலகத்தில் 15,000 கோடி ரூபாய்க்கு கோலா ட்ரிங்க்ஸ் சேல்ஸ் நடக்குது. அதில் 95% ஆஃப் த ஷேர் பெப்சி அப்புறம் கோக்குக்கு தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1977 கோக் இனிமேல் நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை இந்தியாவில் விற்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்புனது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்த வீடியோவில் கேம்போ கோலான்னு சொல்லப்படுற ஒரு இந்தியாவை சேர்ந்த கோலா பிராண்ட் பற்றியும் அவங்க எப்படி பெப்சி அண்ட் கோக்குக்கு போட்டியாக வர ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்தியாவில் 1949 இருந்தே கொக்கோ கோலா இருக்கு. ஆனால் 1977 இந்தியாவில் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுபடி ஃபாரின் கம்பெனிஸ் அவங்க ட்ரேட் சீக்ரெட்டையும் 60% ஆஃப் இந்தியன் சேல்ஸையும் இந்தியாவில் இருக்க ஏதாச்சும் ஒரு கம்பெனி கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொக்கோ கோலாவோட ரெசிபி உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்க ஒன் ஆஃப் த ரெசிபிஸ். அதை இந்தியன் கம்பெனிஸ் கூட எங்களால் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொக்கோ கோலா இந்தியா விட்டு வெளியேறினாங்க. அவங்க வெளியே போனனால இந்தியாவோட கோலா மார்க்கெட்டை கேப்சர் பண்ண புதுசாக நிறைய கம்பெனிஸ் உருவாச்சு. லிம்கா, தம்ஸ் அப், கேம்போ கோலா மாதிரியான பிராண்ட்ஸ் இந்தியாவோட கோலா மார்க்கெட்டில் அந்த டைமில் தான் ஃபேமஸ் ஆச்சு. அடுத்த 16 வருஷத்துக்கு, அதாவது 1977 இருந்து 1993 வரைக்கும் இந்தியாவில் கொக்கோ கோலா அவங்களோட சாஃப்ட் ட்ரிங்கை செல் பண்ணவே இல்லை. 1993 லிபரலைசேஷனால இந்தியாவில் எந்த ஃபாரின் கம்பெனியாக இருந்தாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ற சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ கோக் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்ததும் அந்த டைமில் இந்தியாவில் ஃபேமஸாக இருந்த லிம்கா, தம்ஸ் அப் ரெண்டுத்தையும் வாங்கினாங்க. இந்தியாவுக்குள்ளே திரும்ப வந்து ஒரு வருஷத்துலேயே 60% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை கொக்கோ கோலா பிடிச்சாங்க. இதனால் கேம்போ கோலா, பார்லே கோலா மாதிரியான இந்தியன் பிராண்ட்ஸ் பெரிய அளவில் நஷ்டம் அடைஞ்சாங்க. கொக்கோ கோலா அப்புறம் பெப்சி கூட போட்டி போட முடியாமல் கேம்போ கோலா மாதிரியான பிராண்ட்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. எல்லாம் சரி, இவ்வளோ பாதிக்கப்பட்ட இந்த கேம்போ கோலா எப்படி திடீர்னு இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்டை பற்றி பேசலாம். இந்த சாஃப்ட் ட்ரிங்க் மார்க்கெட்டில் பெப்சி அப்புறம் கோக் ஃபேமஸாக இருக்க 2 காரணம் இருக்குது. முதல் காரணம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணும். அதை யூஸ் பண்ணிக்க கோக், பெப்சி மாதிரியான பிராண்ட் செலிபிரிட்டிஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரோக்ராமுக்கு நடுவில் கோக் இல்லை பெப்சியோட ஆடை பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணும்ல. ஸோ அதை வாங்க கடைக்கு போனால் அது கடையில் இருக்கணும். அதுதான் 2வது காரணம், டிஸ்ட்ரிபியூஷன். இன்டர்நெட் ஷாப்பிங்லாம் வரதுக்கு முன்னாடி ஆட்ல பார்த்த ஒரு பொருளை வாங்கணும்னா நீங்கள் கடைக்கு தான் போகணும். அந்த பொருள் கடையில் கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறதும் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுத்துலேயுமே கோக், பெப்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால அவங்க கூட கேம்போ கோலா மாதிரியான பிராண்டால் போட்டி போட முடியல. ஆனால் ரீசெண்டாக கேம்போ கோலான்ற இந்த இந்தியன் கோலா பிராண்டை அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப் வாங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி. ஆயிலிருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா பிஸ்னஸையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கேம்போ கோலாவையும் வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுத்துலேயுமே கோக் அப்புறம் பெப்சி கூட ரிலையன்ஸோட கேம்போ கோலாவால் போட்டி போட முடியும். ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி கேம்போ கோலாவை உங்கள் பக்கத்தில் இருக்க கடையிலையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க இந்த கதையை யோசிச்சு பாருங்க. கேம்போ கோலாவால் கோக் அண்ட் பெப்சிக்கு ஈக்குவலாக இந்தியாவில் ஃபேமஸ் ஆக முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.